இனிய காலை வணக்கம். மகதஸ்ரீயின் தினம் ஒரு யோகா. இன்று நாம் செய்து காமிக்க இருக்கிற ஆசனம் பெயர் பரசரீட்ட பாத தானாசனம். பரசரீட்ட பாத தானாசனம் 2 சுற்றுகளாக செய்து காமிக்க இருக்கிறோம். முதல் சுற்றில் ஒரு 15 அல்லது ஒரு 20 எண்ணிக்கை செய்து முடித்துவிட்டு 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். 2வது சுற்றுக்கு செல்வதற்கு சற்று முன்னால் சிறிது ஓய்வு எடுத்துக்கொண்டு ஓய்வுக்கு பின் சிறு மூச்சு சுவாசம் செய்து முடித்துவிட்டு பிறகு 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். 2வது சுற்றுக்கு செல்லும் சற்று இடைவெளியில் ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழம் பற்றிய பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இப்பொழுது எளிய பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு நாம் ஆசன நிலைக்கு செல்ல இருக்கிறோம். கால் அப்படி நீட்டிக்கிட்டு கால் அப்படி 1 2 3 4 5. இப்போ இடது கால் வார்ம்-அப் பயிற்சி 1 2 3 4 5. இப்போ கைகளுக்கான எளிய பயிற்சி 1 2 3 4 5. அப்படியே காலாக வச்சுட்டு 1 2 3 4 5. இப்பொழுது காலை எவ்வளோ தூரம் கொஞ்சம் விரிக்க முடியுமோ நல்லா விரித்து வச்சுக்கிட்டு தலையை தரையில் எப்படி தொடர மாதிரி வச்சுக்கணும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி அஜய். கண்களை மூடி மூச்சு தியானத்துக்கு வாருங்கள். இப்பொழுது ஆசனத்தை மெதுவாக கலத்திவிட்டு 2 கைகளிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு மூச்சு ஆழ்ந்த மூச்சு 5 முறை இப்பொழுது ஆசிரியர்கள் அவர்கள் வர்ணனையில் பழம் பற்றிய தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இன்று பார்க்கக்கூடிய பழம் பெயர் ஆத்தாப்பழம். கிராமத்தெல்லாம் ஆத்தாப்பழம் என்று அழைக்கப்படுவோம். அந்த பழம் சீத்தாப்பழம் மாதிரியே தான் இருக்கும். அந்த பலன்கள்லாம் பார்த்து இப்போ நம்ம உங்களோட சேர்ந்து நானும் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறேன். நன்றி அர்ஜய். அருமையான ஆசனம் அர்ஜய். ஆசனத்தை சொன்ன அருமையாக செஞ்சு காட்டினீங்க. நீ பார்க்கக்கூடிய பழம் பேர் ஆத்தாப்பழம்னு சொல்லுவோம் கிராமத்தில். என்னது ஆத்தாப்பழம் அப்படின்னு சொன்னோன்னா வயது முதிர்ந்த கனியில் ஒரு நல்ல சிறப்பான கனி ஆத்தாப்பழம். அதுதான் கனியிலே மிகவும் சிறப்பான பழம் இந்த ஆத்தாப்பழம். இந்த ஆத்தாப்பழம் பார்த்திங்கன்னாங்க உடம்பில் குளிர்ச்சி உண்டு பண்ணுது. இந்த எப்படின்னா உடல் ஹீட்டாக இப்போ இந்த வெயில் காலம் இருக்கு இல்லைங்களா, வெயில் காலத்துக்கு அருமையான பழம். அந்த ஆத்தாப்பழத்தை கிராமத்தில் நிறைய கிடைக்கும். சுவைச்சி சாப்பிடலாம். அந்த கொட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். அந்த கொட்டையை கூட அரைச்சி தலைக்கு தேய்ச்சிப்பாங்க. நீங்கள் தேய்ச்சிருவீங்க கண்ணில் படிச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் அது எதுக்காக தேய்ச்சிப்பாங்கன்னா அந்த பேன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து விட்ரும். சுத்தமாக இல்லாமல் பாக்கி விட்ரும். தலையை நல்லா பொடுகெல்லாம் இல்லாமல் பேன் இல்லாமல் ஆக்கி விட்ரும். ஆனால் கொஞ்சம் சிரமமான விஷயம். அது கண்ணில் படிச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப சிரமம். அதனால் அந்த கஷ்டமான இதுக்கு போக வேண்டாம். கிராமத்தில் உள்ளவங்க செஞ்சு பழகிருப்பாங்க. நீங்கள் எதுவும் செஞ்சு அதை பழகி இது பண்ணிக்க வேண்டாம். இந்த ஆத்தாப்பழத்தை பழனை மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. அதோட சாப்பிடுங்க. நல்லா உடம்புக்கு சத்து, நல்லா குளிர்ச்சியை தந்துடும் அந்த பழம். நம்ம ஆத்தாப்பழத்தை பார்த்திங்கன்னா குளிர்ச்சியை தந்துடும். உடல் சூடாக உள்ளவங்க எல்லாத்தையும் நிறைய சாப்பிடுங்க. பயங்கர சத்தான பழம் இந்த பழம். நரம்புலாம் இருக்குங்களா, நரம்பு நல்லா வலுவடைய செஞ்சிடும். ரத்த ஓட்டம் இருக்குங்களா, ரத்த ஓட்டத்தை சீர் செஞ்சிடும். இந்த மலச்சிக்கலை சரி செஞ்சிடும். ரத்த ஓட்டம் சீராகிறதுனாலே ஒரு பழமோ ஒரு யோகாவோ ரத்த ஓட்டத்தை சீர் பண்ணுதுன்னா அப்போ என்ன செய்யணும், வயிற்றில் உள்ள பிரச்சனைகளை சரி செய்யும். அப்போ தான் இந்த ரத்த ஓட்டம் சீராகணும்னா வயிற்றில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சீரானால் மட்டும்தான் ரத்த ஓட்டம் சீராகும். அப்புறம் இதயத்துக்கு நல்ல வலுப்படுத்தும்.
இதயம் அதாவது 2 விஷயம் செஞ்சால் மட்டும்தான் ரத்த ஓட்டம் அதிகமாகும். எதெல்லாம் இதயம் நல்லா இருக்கணும், வயிறு நல்லா இருக்கணும். இது 2 சரியாக இருந்தால் மட்டும்தான் உடலில் ரத்த ஓட்டம் சரியாகும். சரிங்களா? அப்போ ரத்த ஓட்டம் சரியாகிறதுக்கு மிகவும் சிறந்த பழமாக இருக்குது. அதில் இதயத்தை நல்லா பலப்படுத்துது. நல்லா தெரிஞ்சுங்க. இதே லேப்டாப் டப்டன் அடிக்கிறீங்கன்னா அந்த ஹார்ட்டு லவ்னு சொல்லுவோம்ல, அந்த இது தாங்க அந்த இதயம். சொல்லுவோம்ல லவ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இதயம் தாங்க அந்த ஹார்ட். அது அந்த போடுவாங்கள்ல ஹார்ட்டு. அது ஹார்ட் வந்து பார்த்திங்கன்னா வெளில எடுத்தோம்னா அது வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அதோட கலரே டிஃப்ரெண்ட்டு தான். ஆனால் நம்ம போடும்போது ரோஸ் கலரில் போட்டு அதை ரோஸு சிகப்பு வண்ணங்களில் நம்ம பிரதிபலிக்கும் போது லவ்வுக்காக அதை நிறையா கொண்டாந்து கொடுத்து மக்களை கொஞ்சம் ஆர்வப்படுத்தியிருக்காங்க அந்த படத்தை இது பண்ணும்போது. ஆனால் அந்த படம் வந்து திங்கிறனால என்ன செய்யுது, இதயம் இருக்குங்களா ஹார்ட்டை நல்லா ஃபங்க்ஷன் பண்ண வைக்குது, ரத்த ஓட்டத்தை சீராக்குது, குளிர்ச்சியை நிறைய கொடுக்குது. அப்போது நிறைய விஷயத்த பண்ணுது. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து ஏற்கனவே சொல்லிப்போம், ராமர் சீதா படம் ஆத்தா படம். சீதா படத்துக்கும் ஆத்தா படத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டி போடுறோம். இன்றைக்கி உங்களுக்கு சீதா படத்தை பற்றி உங்களுக்கு நிறைய காட்டுறோம். சரிங்களா? சரி ரைட்டு. இன்றைக்கி இந்த படத்தை பற்றி பார்த்தோம். அடுத்து இந்த மகதிஷ்டி தினமுறை யோகாவை எப்படி லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், அதை பற்றி கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரியல, நண்பர்கள்ட்ட அதுக்கே தெரியல. அப்படிங்கும்போது சில விஷயங்கள் சொல்லி தானே ஆகணும் உங்களுக்கு. அவன் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு நாங்கள் தள்ள போகிறோம். அதனால தான் தினமும் சொல்லிங்கிற கொண்டு போய் சேர்க்க வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் காலத்தில் அதை நிறுத்திடுவோம். என்ன விஷயம்னா எங்களுக்கும் போர் அடிக்கும்ல பேசும்போது, அதை நிறுத்திடுவோம். நாங்கள் கொஞ்சம் காலம் வரைக்கும் அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதனால் சொல்கிறோம். சரி, இந்த மகதிஷ்டி தினமுறையாக சப்ஸ்கிரைப் பண்ணணும், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூடியூப் சர்ச்சில் போய்ட்டு ஆங்கிலத்தில் ஒரு போட்டு சுழிச்சிருக்கும், அதுக்கு தான் அட்டுன்னு சொல்லுவோம். அதை அட்டு டெய்லி சிம்பிள் யோகா DAILY டெய்லி சிம்பிள் SIMPLE சிம்பிள் யோகா YOG சொல்லுவோம்ல, குட்டு காட் அப்படி சொல்லுவோம்ல GA. சரிங்களா? அதான் இப்படி அடித்தோம்னா வந்துடும். தமிழில் மகதி ஒரு இடைவெளி, ஸ்ரீ ஒரு இடைவெளி, தினம் ஒரு இடைவெளி, ஒரு இடைவெளி யோகா, மகதிஷ்டி தினமுறை யோகா, இடைவெளி ஒரு ஃபேஸ் விட்டு இடைவெளி விட்டு இது பண்ணிங்கன்னா டைப் பண்ண வந்துடும். ஆங்கிலத்திலே மறுபடியும் இது வந்து டேரெக்டாக போய்டும். ஆங்கிலத்தில் வந்து மகதிஷ்டி டெய்லி சிம்பிள் யோகா அப்படின்னு அடிச்சிங்கன்னா ஒரு வீடியோ, ஏதோ ஒரு வீடியோ காட்டும். அதை பார்த்துட்டு அதுலேருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்படி பல விதமாக பண்ணிக்கலாம். அதுமாதிரி கூகுளு, க்ரோம் இதெல்லாம் போய்ட்டு இன்டர்நெட்டில் போய்ட்டு அட்டு டெய்லி சிம்பிள் யோகான்னு அடிச்சிங்கன்னா டேரெக்டாக வந்துடும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அனைத்து வீடியோ காட்டும். இது வரைக்கும் 280க்கு மேலே வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் உங்களோட மனதார அந்த வீடியோக்களை பார்த்து நீங்களும் மகிழ்ந்து பயன்பெறுங்க. நன்றி. ஆர்ஜே வேறு அடுத்தது அவருக்கு பண்ண வேண்டிய வீடியோக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, காத்திருக்காரு. முதல்ல அவரை செய்ய சொல்லி அடுத்தது அவரோட பலன்களை கேட்டுட்டு அதுக்கப்புறம் கருத்து கண்ணாயிரம், தினமும் ஒரு கருத்து கண்ணாயிரத்தை சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த கருத்து கண்ணாயிரத்துக்கு வருவோம். இப்போ ஆர்ஜே அவர்களை உங்களுக்காக வீடியோ உங்களுக்கு செஞ்சு காட்டி அதோட பலன்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. நன்றி. பாருங்கள், இப்போ மீண்டும் ஒருத்தரை ஆர்ஜே அவர்களை செஞ்சு காட்டுவாங்க. பரசர்கிட்ட பாத தானாசனம் 2வது சுற்றுக்கு செல்ல இருக்கிறோம். இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் பழம் பற்றிய சிறப்பான தகவல்களை பார்த்து தெரிந்து கொண்டோம். இப்பொழுது உடலிலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு 2ஆம் நிலைக்கு செல்ல இருக்கிறோம். இப்பொழுது எளிய பயிற்சிகளை, உடல் இலக்க பயிற்சிகளை செய்து முடித்துவிட்டு ஆசன நிலைக்கு செல்கிறோம். காலை அப்படி வச்சுக்கிட்டு இப்படி கூட செய்யலாம். எளிய பயிற்சி 1 2 3 4 5. இப்போது கைக்கும் காலுக்கும் எளிய பயிற்சி 1 2 3 4 5. இப்போ காலை எந்த அளவு முடிஞ்ச அளவு அகலமாக வச்சுக்க முடியுமோ அகலமாக வச்சுக்கிட்டு கையை 2 தரையில் இப்படி ஊனி தலையை தரையில் இப்படி தொட்டணும். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. நன்றி ஆர்ஜி. கண்களை மூடி தூக்கி ஜாயின்ட் வாருங்கள். 2 கையிலும் சின்முத்திரை வைத்துக்கொண்டு மூச்சை நன்றாக கவனியுங்கள்.
பரசரியிட்ட பாத தானாசனம் 2 சுற்றுகள் செய்து முடித்து விட்டோம். இப்பொழுது பரசரியிட்ட பாத தானாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை நான் பார்த்து தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இந்த ஆசனம் வந்து மாணவர் செல்வங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா கல்வி நல்லா சிறந்து விளங்க முடியும். ஆனால் தலையெல்லாம் நிற்கிறோம் இல்லையா, ரத்த ஓட்டெல்லாம் தலைக்கு போகுது இல்லையா, அதெல்லாம் வந்து ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். அதனால் இந்த ஆசனம் வந்து மாணவர் செல்வங்கள்லாம் தொடர்ந்து கொடுத்திங்கன்னா நல்லா படிப்பில் சிறந்து விடுவாங்க. இந்த ஆசனம் செய்வதனால் மற்றும் பல பலன்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கை கால்கள் நெகிழ்வுத்தன்மை அடைகின்றன. மூளை மற்றும் நரம்பு மண்டலங்கள் பலம் பெறுகின்றன. முதுகு தண்டுவடம் பலம் பெறுகின்றன. கால்கள் விரிக்கப்படுவதால் வாத நோய் மற்றும் நரம்பு சுருட்டல் என்கின்ற வெரிகோஸ் நோய் வராமல் தடுக்கப்படுகின்றன. நினைவாற்றல் அதிகரிக்கின்றன. மற்றும் மூலம், சில பேருக்குலாம் மூலம்லாம் இருக்கும் இல்லையா, அது ஆரம்ப நிலையில் உள்ளவர்கள் இந்த ஆசனம் தொடர்ந்து பழகி வந்தால் அந்த மூல சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கப்படுகின்றன. பரசரியிட்ட பாத தானாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை மீண்டும் ஒரு முறை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். கை கால்கள் நெகிழ்வுத்தன்மை அடைகின்றன. மூளை மற்றும் நரம்பு மண்டலங்கள் பலம் பெறுகின்றன. முதுகு தண்டுவடம் பலம் பெறுகின்றன. கால்கள் விரிக்கப்படுவதால் வாத நோய் மற்றும் நரம்பு சுருட்டல் என்கின்ற வெரிகோஸ் நோய் வராமல் தடுக்கப்படுகிறது. நினைவாற்றல் அதிகரிக்கின்றன. பரசரியிட்ட பாத தானாசனம் செய்வதனால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது ஆசனம் மட்டும் செஞ்சால் பலன் கிடைக்குமா அப்படின்னு சில பேர்லாம் கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஆசனமாக செஞ்சுட்டு நம்ம உணவு முறையிலையும் மாற்றங்கள் செய்ய வேண்டும். எப்படிலாம் சாப்பிட்ணுமா, காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள், முளைக்கட்டிய தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு நம்ம ஆசனங்கள் பழகி வந்தோம்னா நம்மள்கிட்ட உள்ள பிரச்சனைகள்லாம் விரைவில் தீர்க்கப்படுகின்றன. இப்பொழுது ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்களை நாம் பார்த்து தெரிந்து கொள்வோம். ஆகா ஆகா, இந்த ஆசனம் செஞ்சார் பார்த்தீங்களா, எப்படி இருந்தது பாருங்கள். அருமையாக பண்ணியிருந்தார் ஆசனத்தை. ஆசனத்தின் நண்பன்னா அவர் தான். ஆசனத்தை அளவில்லாமல் சொல்லக்கூடிய நண்பர்னா அவர் தான். ஆசனங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய தேவாமிர்தம் அவர் ஆர்ஜி அவர்கள். ஆர்ஜியின் குரல் வளத்தையும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. நிதானமாகவும் நேர்த்தியாகவும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அவரோட வார்த்தைகள். ரைட்டு. இந்த ஆசனம் பார்த்திங்கன்னா பரசரிட்ட பாதோத்தானாசனம், சரிங்களா? அந்த பரசரிட்ட பாதோத்தானாசனத்தை அருமையான ஆசனம். எல்லோரும் செஞ்சு நீங்கள் பலனடையாமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். இந்த ஆசனத்தை நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவங்களும் சொல்லுங்கள். சரி, ரைட்டு. இந்த ஆசனத்தோட பலனை அருமையாக சொன்னார். தலைகீழ நிற்கினாலேங்க மூளைங்கிற இது இருக்கு இல்லைங்களா, மூளைக்கு அதிகமாக ரத்தம் போகும். மூளை பகுதியில் என்னென்னா சுறுசுறுப்பு, மூளையோட செல்கள் வந்து செயல்பட்டால் வந்தால் மூளை செல்கள் செயல்பட்டால் மட்டும் தான் நினைவாற்றல் அதிகம் எடுத்தோம். அதனால தான் மழலை செல்வங்களுக்கு மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து மூளை மட்டுமா, கண் பார்வை நல்லா தெரியணுமா, தாசனம் செஞ்சே ஆகணும். அப்புறம் கழுத்து பகுதியில் உள்ள தாடையெல்லாம் அந்த இதெல்லாம் அமுக்க போகிறதுனால சின்னுங்கிற அங்கே தைராய்டு அப்படிங்கிற பிரச்சனை, சின்னுங்கிற இடத்துல தாடையெல்லாம் இது பண்ணுறது அமுக்க போகிறதுனால அந்த இடத்துல தான் கட்டியாட்டம், அதாவது எப்படி சொல்லலாம்னா கொஞ்சம் புஷ்பாக வீங்கி இருக்கும். அதுதான் தைராய்டுன்னு சொல்லுவோம். அதை சரி பண்ணக்கூடிய விஷயங்களை செய்யுது. ஏன்னா அங்கே உள்ள நரம்பு மண்டலங்களை சரி செய்கிறதுனால அந்த விஷயங்களை செஞ்சிடுது. கை கால்கள் நல்லா வளம்பெறுகிறது. என்ன விஷயம்னா காலை நல்லா நீட்டுறதுனால வெரிகோஸ் பெயின், அந்த கை காலில் நல்லா வலு பெறுகிறது. அது வெரிகோஸுங்கிறது வராது. இந்த இடத்துல போகிறோம்னா வெரிகோஸ் இருந்தால் சரியாயிடும். இனிமேலுக்கு வெரிகோஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது இதை செஞ்சுட்டு இருந்தோன்னா. அதாவது முதுகுத்தண்டோடம் நல்ல சிறப்பாக, முதுகுத்தண்டோடம் சிறப்பாக செயல்பட்டு எந்த வித பிரச்சனையும் வராமல் பாதுகாக்கப்படுகிறது. முதுகுத்தண்டோடத்தில் L5 L6 இந்தமாரிலாம் அதெல்லாம் இயங்காத இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை. இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்யும்போது இயங்குறதுனால அந்தமாரி பிரச்சனைலாம் எதுவுமே வராது. எவ்வளோ பெரிய ஆசனங்களில் சொல்லி உங்களுக்காக நாங்கள் தினமும் கொடுக்குறோம். நீங்கள் மட்டும் அதை பயன்பெறாமல் மற்றவங்களும் சொல்லுங்கள். நன்றி. சரி, வாங்க கருத்து கண்ணாயிரத்தை பற்றி பார்த்துட்டு அடுத்து போவோம். கருத்து கண்ணாயிரம் என்ன சொல்கிறாருன்னு கவனிச்சிருவோம் அன்றைக்கி. சரி, நன்றி. தேகம் என்னும் இந்த உலகில் அதற்காக பணங்களை சம்பாதித்து மனங்கள் எல்லாம் வெறுக்க வைத்து பணங்கள் மேலேயே குறிக்கோளாக இருக்கும் அனைவரையும் அன்புடன் வரவேற்று, இந்த தேகம் நல்லா இருந்தால் தாங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்போ கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆடி ஓடி அனுபவிக்க வேண்டிய வாழ்க்கையை விட்டுட்டு கடைசி காலத்தில் சம்பாரித்து எங்கெங்கே அனுபவிக்க போகிறீங்க? அதனால் இருக்கும்போதே இன்புற்று வாழ கற்றுக்குங்க. இருக்க இயன்றவரை
தன்னலமற்ற சேவைகளை செய்து எங்களாட்டம் இந்த யோகாலாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் ஆசைப்படுங்க. அதுலேருந்து நல்ல பலன்களை நீங்கள் கிடைக்கும், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுமாதிரி ஒரு பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்யாமல் அதில் நம்ம நன்மையை செய்வோம், நன்மையே கிடைக்கும். அதுமாரி நன்மையை மட்டும் செய்ய கற்றுங்க. சரி, ரைட்டு, ஓகே. இந்த தேகம் என்னும் இடவில் முடிவில்லாத ஆனந்தத்தை அடைவதே மனித குலத்தின் குறிக்கோள். சரிங்களா? ஒரு விஷயம், மனித குலத்தில் என்ன ஒரே குறிக்கோளாக இருக்குது? பணம் சம்பாதிக்கணும், அவ்வளோதான். ஆனந்தத்தின் ரகசியமே தேகத்தின் ஆரோக்கியம் ஒழிந்திருக்கிறது. ஆனந்தமாக இருக்கணும்னா தேகம் நல்லா இருக்கணுங்க. ஒருத்தன் மகிழ்ச்சியாக இருக்கணும், என்ன இருக்கணும்? தேகம் நல்லா இருந்தால் தான் சிரிக்க முடியும். அதனால் தேகம் நல்லா இருக்கணும். நம்ம இடத்துல ஒரு பொருள் இருக்கும் வரையும் தாங்க அதன் மதிப்பு தெரிவதில்லை. அதை இழந்த பின்பு தான் மகத்துவம் தெரியுது. அதுபோல் தாங்க நம்ம நோய் நொடி வராத வரைக்கும் தான் நமக்கு நல்லது. வந்துடுச்சுன்னா தான் அதோட கஷ்டம் தெரியும். அதனால் நல்லா இருக்கும்போதே இந்த ஆரோக்கியமான யோகா, இயற்கை உணவுகள், ஐயா சொன்ன இயற்கை உணவுகள் எடுத்துக்கிட்டு நல்லா தேகப்படம் கூட நல்ல தேக பலனோட வாழ கற்றுக்குங்க. மனதை ஒருநிலைப்படுத்தணும்னா தியானம்லாம் முக்கியம், யோகா முக்கியம், இயற்கை உணவுகள் முக்கியம். அதை தாங்க நான் எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த தேக ஆரோக்கியம் வந்து மிக மிக முக்கியம். அதை மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம உடலில் உள்ள அனைத்து பாகமும் நல்லா இருக்கணும்னா நம்ம யோகா பண்ணணும். யோகா பண்ணினா அனைத்து ஆர்கனும், இன்னர் ஆர்கனும் உள்ள விஷயம், உள்ளார உள்ள இன்னர் ஆர்கன் சொல்லுவோம்ல, உடலில் உள்ள மறைந்திருக்க உறுப்புகள், திசைகள், நார்கள் அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு விஷயம். இப்போ ஒரு வாழைத்தண்டை உரித்து பார்த்துடலாம், நம்ம உடம்பு உரித்து பார்க்க முடியாது இல்லைங்களா? நம்ம ஏன்னா மனிதர்கள் இல்லையா, உரித்து பார்க்க முடியாது. அதனால் நம்ம உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் வேலை செய்யணும்னா இந்த உடலில் உள்ள பாகங்களை இயக்க செய்யணும். அது தினமும் இயக்க கற்றுங்க. 2 வேளை இயக்க முடிஞ்சால் இயக்குங்க. அட்லீஸ்ட் அதாவது ஒரு வேளையாவது, தினந்தோறும் ஒரு வேளையாவது அதை இயக்க கற்றுக்குங்க. சரி, இந்த யோகா வந்து உங்களுக்காக நாங்கள் தினமும் வெளியிடுறோம். அந்த தேகம் என்னும் உடலை நல்லா பாதுகாப்பாக வைத்துக்குங்க. இந்த கருத்து கண்ணோட மிகப்பெரிய விஷயமே என்ன விஷயம்னா, தேகம் என்ற அந்த உடலை பாதுகாப்பாக இருக்கணும்னா யோகா பண்ணுங்கள், இயற்கை உணவுகளை சாப்பிடுங்க. நிறைய, அதாவது ஒரு 3 வேளை உணவுகள், அது பறவைகள் போல் வாழ கற்றுப்போம் அப்படிங்கிறதான் என்னோட இயற்கை மருத்துவ சங்கத்தோட எடுத்துக்காட்டு. பறவைகள் என்ன செய்யும்? காலை 4:30 மணிக்கு எழுந்திரிக்கும், 6 மணிக்கு கூண்டுகள் அடைஞ்சிரும். அந்த பகல் இடையில உணவுகளை தேடி அலையும். அந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் அதை காய்ச்சி நான் கத்தும். அந்த குருவிகள்லாம் கத்தி அசமடக்கும் எல்லாமே. அப்போது சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை பகிர்ந்துட்டு தூங்க, மகிழ்ச்சியாக வாழ்க்கை விடிஞ்சிடும். அவ்வளோதாங்க விஷயம். இதுதான் சாதாரண விஷயம். நீங்கள் மட்டும் இந்த யோகா சேனலில் பார்க்காம மற்றவங்களும் சொல்லுங்கள், பார்த்து மகிழுங்கள். மிக்க மகிழ்ச்சி அடைந்து உங்களிலிருந்து இன்று விடைபெறுவது ஆர்ஜேவும் நானும். நன்றி, வணக்கம்.